உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி காலையிலே 4 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. என்னாவும் வழக்கம் போல் நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக இன்றைக்கி தைப்பூசம் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் வந்து ஒயிட் பிரிஞ்சி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அங்கே எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்றதுனால காலையிலேயே எழுந்திரிச்சிட்டோம். கரெக்டாக நம்ம ஒரு 5:30 மணிக்கு எப்போவுமே வழக்கம் போல் கிளம்பிடுவோம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 6 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். வரலட்சுமி வந்து வாசல்லாம் பெருக்கி தொளிச்சிட்ருக்கிறாப்புல. இங்கே பாருங்கள், வரலட்சுமி வந்து வாசல் பெருக்கி தொளிச்சிட்ருக்காங்க. யோகன் வந்து மேலே தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து இந்த இடத்துல குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து நெய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு. எத்தனை பேருக்குங்கம்மா இன்றைக்கி பண்ணுறோம்? இது வந்து ஒரு 50 பேர்த்துக்குப்பா. ஒரு 50 பேர்த்துக்கு கொடுக்க போகிறோம். தயிர் சாதம் ஒரு 30லேருந்து 40 பேருக்கு. தயிர் சாதம் வந்து ஒரு 30லேருந்து 40 பேருக்கு. பிரிஞ்சி வந்து ஒரு 50 பேர்த்துக்கு. நம்ம வந்து ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரினா கரெக்டாக இருக்கும். இதே நம்ம வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 30-35 பேருக்கு கரெக்டாக இருக்கும். தயிர் சாதம் ஒரு 30 பேருக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே 4 பீஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், காய்கறி எல்லாமே நைட்டு கட் பண்ணி நல்லா டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தேன். ஒரு 1/2 கிலோ வெங்காயம், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். ஸ்பூன்லேயே இருந்தால் ஒரு 6 ஸ்பூன் உப்பு. இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் ஒரு 15 பச்சை மிளகாய், தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம். நீங்கள் ஸ்பூனில் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன். இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 கிலோ. கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி. புதினா பார்த்திங்கன்னா 2 கட்டு புதினா. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். என்ன பொன்னி பச்சரிசி வச்சு தான் பண்ணுறேன் அதுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரிசிக்கும் இதுக்கும் ஒரு சின்ன இவ்வளோ கேப் இருக்கிற அளவுக்கு அளவு வச்சுக்கோங்க. அரிசி போடும்போது ஒரு ஆழாக்கு அரிசி அப்படின்னா இந்த அரிசிக்கு 2 டம்ளர் வைக்கணும். இதே பிரியாணி அரிசினா 1.5 டம்ளர் வைக்கணும். இது வந்து 3.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் நான். கரெக்டாக தண்ணி கொதித்தோடனே நம்ம அரிசி போட்டோம்னா கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தான் நமக்கு கரெக்டான அளவு வந்திருக்கு பாருங்கள். இப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த சாதம் வந்து ரொம்ப ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த இது இருக்கணும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சாப்பிட்ற வேலைக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சூட்லேயே கரெக்டாகிடும். இறக்கி வச்சிடலாம். சூப்பராக பாருங்கள், பிரிஞ்சி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் பிரிஞ்சி, தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து இங்கே வந்து அபிஷேகம் முடிச்சு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம். எப்பவுமே பௌர்ணமிக்கு நாங்கள் மட்டும் இருப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு குரூப் வருவாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு கிளம்புறோம். இப்போ நாங்கள் கிளம்பி அங்கே போயிட்டு பெருமாள் கோயிலுக்கிட்ட போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஸோ இப்போ எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. பௌர்ணமி வந்து தை பௌர்ணமின்றதுனால ப்ளஸ் தைப்பூசம், அதனால் ஓகே நம்ம கிளம்பலாம் வாங்க.
இன்றைக்கி வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்து பனங்கிழங்கு இருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொன்னவங்க இங்கே வந்துட்டோம். அவங்களால தோண்டி வைக்க முடியலன்னு தோண்டி போட்டுட்ருக்காங்க. நாங்கள் ஒரு 5-6 பேரை உட்காந்து வெட்டிகிட்டே இருக்கிறோம். இந்த வேரும் பின் சைடும் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு போனால் தான் மறுபடியும் இந்த தோலை உரிச்சிட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இது ரெடி ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 15 நாள் ஆகும். பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அப்படியே இங்கேயே தோண்டுறோம், அப்படியே எடுக்கிறோம், இங்கே க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதுதான், இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே இவங்க போடாமல் அப்படியே நார்மலாக போட்டு வளர்க்குறாங்க. அதை தான் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி இவங்கெல்லாம் கிட்ட இருந்து தான் தேடி தான் வாங்கி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறங்க யோகனுக்குமே வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வந்து இவர் காட்டுறோம், இந்த ஃபுட்டெல்லாம் இப்படி தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் அப்படியே எடுக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இங்கே வந்து கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செலக்டட் இன்க்ரீடியன்ஸு அண்ட் வந்து ரா மெட்டீரியல்ஸ் நம்ம இங்கே கன்சியூம் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோம். அவர் பார்த்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு யோகனு.